ஸ்டூடண்ட்ஸ் நீட்காக வருஷக்கணக்காக ப்ரிப்பேர் பண்ணி டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு படித்து அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாமல் போகிறது ரொம்ப பெரிய பெயின். ஸோ நீங்கள் நீட் எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறீங்கனாலும் சரி, ஆல்ரெடி நீட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, பட் டைம் மேனேஜ்மெண்ட்டில் எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீட் எக்ஸாம் பொறுத்தவரையும் நீங்கள் 1:30 பிஎம்க்கு அங்கே இருக்கணும். நீங்கள் 1:31க்கு போனாலும் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட அட்மிட் கார்டில் என்ன டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த டைம்க்கு எக்ஸாம் சென்டரில் இருக்கிறது அட்வைசபிள். 1:45 பிஎம்க்கு உங்களோட எக்ஸாம் பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை உங்களுக்கு இன்விஜிலேட்டர் சொல்லிவிட்டு புக்லெட் கொடுப்பாங்க. பட் எக்ஸாம் நீங்கள் 2 பிஎம்க்கு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். 5 பிஎம் எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களால் கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் எடுத்துகிட்டு வர முடியும். ஓஎம்ஆர் எல்லாமே சப்மிட் பண்ணிடுவீங்க. ஃபிசிக்கல் சேலஞ்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 6 வரையும் டைம் கொடுப்பாங்க. இன் பிட்வீனில் நீங்கள் எக்ஸாம் எப்போ முடித்தாலும் உங்களால் வெளியவே வர முடியாது. 5 மணிக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களோட ஹால் சூப்பர்வைசர் உங்களுக்கு போகலான்னு சொன்னதுக்கப்புறம் தான் உங்களால் வெளியவே வர முடியும். இந்த 2 to 5 நடக்கிற எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக போகணும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான எஜுகேஷ்னல் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்யூச்சரை கெஸ் பண்ணாதீங்க, டீகோட் பண்ணுங்கள்.